திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முறையான திட்டமிடல் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாநாட்டில் உணவருந்த வந்த பொதுமக்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் விரட்டியடித்ததால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார். வணக்கம் பழனி முத்துக்குமார், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. விடியா திமுக அரசினுடைய அறநிலைத்துறையானது திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலே மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 2 நாட்கள், அதாவது 24, 25 ஆகிய 2 நாட்களில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறும் என அறிவித்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் சரியான திட்டமிடல் இல்லாமல் இன்று காலை துவங்கிய இந்த மாநாடானது மதிய வேளையிலே உணவருந்த வந்த பொதுமக்கள் மற்றும் முருக பக்தர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையே அளித்துள்ளது. கூடுதலாக மக்கள் வருவார்கள் என தெரிந்தும் அந்த நிலையை சரி செய்ய முடியாத இந்த அறநிலைத்துறையானது முதல் பந்தியிலே உணவு தீர்ந்து விட்டதாக கூறி அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக முதல் பந்தியிலே அங்கு அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் உணவு தீர்ந்தவுடன் உள்ளே அமர்ந்திருந்த பக்தர்கள் கைக்குழந்தையுடன் உணவு கிடைக்காமல் பல மணி நேரமாக காத்து கிடந்த அவலமானது தற்போது நிலவி இருக்கிறது. மேலும் உணவு அருந்துவதற்காக வெளியிலே நின்றிருந்த பக்தர்களிடம் அறநிலையத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் கடும் சொற்களால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான பக்தர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கை குழந்தைகளுடன் விழிப்பிதுங்கி நின்ற காட்சிகளை தான் நாம் காண முடிகிறது. குறிப்பாக அந்த பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்கிலே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகள் மக்களிடம் பொதுமக்களிடமும் வந்திருக்கக்கூடிய பக்தர்களிடமும் கடுமையான சொற்களை கொண்டு ஒரு வசைபாடக்கூடிய நிலைதான் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனை சரி செய்யக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகள் அவர்களே பொதுமக்களை ஒரு தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவதுதான் இங்க பெரும் அவதிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 24, 25 2 தேதிகளில் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு முதல் நாளிலேயே பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய மாநாடாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்களும் இங்கே அவதியுற்று வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முறையான திட்டமிடல் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாநாட்டில் உணவருந்த வந்த பொதுமக்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் விரட்டியடித்ததால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.